சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் ரெடியா இருக்கீங்களா சார்? ரெடியா இருக்கேன் சார். சார் உங்களுக்கு நான் கோ-ஹோஸ்டா சேஞ்ச் பண்ணிட்டேன் சார். சரி சார். 10 o'clock போல ஸ்டார்ட் பண்ணிக்கங்க சார். ஓகே ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். இதுல இதுதான் டார்க் ஆச்சு. பண்ணே தெரியல. பேஜ் மாத்துறது இப்படி டவுன் பண்ணி டவுன் இதா. சரி. ஹலோ, அந்த ஃபேன் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆமாம். ஹலோ ஹலோ சார், ஆடியோ கேட்குதுங்களா? சார் கேக்குது சார். ஓகே ஓகே சார். ஓகே 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. சார், அனைவருக்கும் வணக்கம். நான் கவர்மெண்ட் ஐடி ஓசூர்லேருந்து சாம்புவேல் ஐயாதுரை EM80 இருக்கேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராக்டிக்கல் வந்து யூஜேடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர். அதுக்கு முன்னால் நம்ம வந்து யூஜேடி எப்படி ஒர்க் பண்ணுது, ஆசிலேட்டர் சர்க்யூட் எப்படி டிசைன் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துட்டு நாம் ப்ராக்டிக்கலுக்கு போவோம். நம்ம ஏன் வந்து யூஜேடி நான் சொல்றேன் யூனி ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் எதுக்காக அப்படி சொல்றோம்னு சொன்னா, இதுக்கு ஒரே ஒரு ஜங்ஷன், ஒரு என் டைப்பும் ஒரு பி டைப் மெட்டீரியல் ஜாயிண்ட் ஆகிறதுனால இது வந்து யூனி ஜங்ஷன்
சிமிலர் டு இது வந்து 3 டெர்மினல் இருக்கிறதுனால டிரான்சிஸ்டர்னு சொல்றோம். இதுல வந்து பேஸ் 1 பேஸ் 2 எமிட்டர் 3 டெர்மினல் இருக்கு. அதனால வந்து என்ன சொல்றோம், டிரான்சிஸ்டர் சொல்றோம். ஒரு ஜங்ஷன் இருக்கிறதுனால யூனிட் சொல்றோம். டெர்மினலும் ஒன்னு வந்து பேஸ் 1 பேஸ் 2 எமிட்டர். இந்த பேஸ் 2 வந்து எமிட்டருக்கு பக்கஸா இருக்கும். இங்க வந்து என்ன பண்ணுவோம்னா, முதல்ல நமக்கு ஒரு என் டைப் பார் எடுத்திருப்போம். அது லைட்லி டோப்டு பார், லைட்லி டோப்டு. அதுல வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பி டைப் மெட்டீரியல் ஹெவிலி டோப்டு மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுவோம், இன்ஜெக்ட் பண்ணுவோம். இந்த என் டைப் பார்ல வந்து 2 டெர்மினல்ஸ் எடுப்போம். ஒன்னு பேஸ் 1, இன்னொன்னு பேஸ் 2. இந்த பி டைப் இன்செர்ட் பண்ணுவோம்ல, அதுல இருந்து எடுக்கிறது வந்து எமிட்டர். இந்த என் டைப்பும் பி டைப்பும் ஜாயின் பண்றது தான் ஜங்ஷன். இது ஒரு கன்வென்ஷனல் டயோடு மாதிரி, ஆர்டினரி டயோடு மாதிரி இங்க ஒர்க் ஆகும். இதுல நம்ம முதல்ல சொன்னோம், என் டைப் வந்து பார் வந்து லைட்லி டோப்டு, பி டைப் வந்து ஹெவிலி டோப்டு. இந்த பிஎன் ஜங்ஷன் வந்து ஒரு கன்வென்ஷனல் டயோடு மாதிரி ஒர்க் பண்ணும். இங்க பாருங்க, ஈக்குவலன்ட் சர்க்யூட் போட்டிருக்கேன். இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல பாருங்க, இது இங்க நமக்கு வந்து ஒரு பி டைப் மெட்டீரியல், அதாவது என் டைப் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து 2 டெர்மினல் எடுத்திருக்கோம், B1 B2, பேஸ் 1 பேஸ் 2. இதுக்கு ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் வந்து the resistance between, அதாவது between base 2 and base 1 வந்து RBB ன்னு சொல்லுவோம். அதான் இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் எமிட்டருக்கும் பேஸ் 1க்கு இருக்கிறது RB1, ரெசிஸ்டன்ஸ் between பேஸ் 2க்கும் எமிட்டருக்கு இடையில இருக்கிறது RB2. இதுக்கு அடுத்தது எமிட்டரும் இந்த இது ஜாயின் பண்ற இடம் ஒரு டயோட் மாதிரி ஆக்ட் பண்ணோம். அங்க நீங்க காட்டியிருக்கீங்க, காட்டியிருக்கோம், சாரி. நம்ம இதுக்கு அப்ளை பண்ற வோல்டேஜ் வந்து, அதாவது பேஸ் 1க்கும் பேஸ் 2க்கு இடையில அப்ளை பண்ற வோல்டேஜ் வந்து VBB. இதுதான் வந்து நாம இது எப்படி ஒர்க் பண்றதுன்னு டிசைட் பண்ற வோல்டேஜ். எமிட்டருக்கு கொடுக்குற வோல்டேஜ் வந்து VE. இதான் நம்ம அங்க வந்து மூணாவது படத்துல காட்டியிருக்கோம். VBB வந்து பேஸ் 1க்கும் பேஸ் 2க்கு இடையில கொடுக்குற வோல்டேஜ். இந்த எமிட்டர் ஓப்பனா இருக்கும்போது B1க்கும் B2க்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், RBB. அது வந்து எப்படி இருக்கும்னா, லைட்லி டோப்லுங்கிறதுனால 5 to 10 கிலோ ஓம்ஸா இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்னா, இன்னொன்னு RBB ஈக்குவல் டு RB1 பிளஸ் RB2. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் எமிட்டர் டு பேஸ் 1 RB1, ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் பேஸ் 2 எமிட்டர் வந்து RB2. நமக்கு வந்து எமிட்டருக்கு இந்த வோல்டேஜ் கொடுக்காத போது, எமிட்டர் ஓப்பனா இருக்கும் போது அதுல பாயிற கரண்ட், இப்ப VBB மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுல பாயிற கரண்ட் I1ம் I1ங்கிறது RB1 வரலையே வர்றது, I2ங்கிறது RB2க்கு வருது. அது ஈக்குவல் டு, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அது வந்து VBB டிவைடட் பை RBB. நம்ம கொடுத்த பேஸ் இடையில கொடுத்த வோல்டேஜ் டிவைடட் பை அந்த பேஸ் ரெசிஸ்டன்ஸ். இங்க வந்து நம்ம வந்து இங்க ஒரு கால்குலேட் பண்ணணும், VA கால்குலேட் பண்ணணும். அந்த வோல்டேஜ் அக்ராஸ் அந்த பாயிண்ட்ல இங்க காட்டியிருப்போம் பாருங்க. அந்த டயோட் ஜாயின் பண்ணுறீங்களா, அந்த இடத்துல வோல்டேஜ் எவ்வளோன்றத கால்குலேட் பண்ணணும். அது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, நம்ம வந்து வோல்டேஜ் டிவைடர் ரூல் வச்சு கால்குலேட் பண்ணலாம். அது வந்து VBB இன்டூ RB1 டிவைடட் பை RB1 பிளஸ் RB2. இப்போ இதுல வந்து இன்னொரு மெயினா வந்து நம்ம வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம நீட்டாங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கணும். அதாவது இன்ட்ரின்சிக் ரேஷியோன்னு சொல்லிட்டு, இன்ட்ரின்சிக் ஸ்டாண்ட் ஆஃப் ரேஷியோன்னு சொல்லுவோம். அது நீட்டா அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, RB1 டிவைடட் பை RB1 பிளஸ் RB2, தட் இஸ் VA ஈக்குவல் டு, நம்ம என்ன பண்ணலாம், VA வோல்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணா, நீட்டா இன்டு VBB. இந்த நீட்டா வந்து எல்லாமே இப்போ டேட்டா ஷீட்ல இருக்கும். நம்ம என்ன UJT எடுக்கிறோமோ அது டேட்டா ஷீட்ல இருக்கும். அது வந்து 0.4 to 0.85 வரைக்கும் இருக்கும் நியர்லி. நமக்கு IB0 இப்போ நம்ம அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு வோல்டேஜ் டிவைடர் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு V வோல்டேஜ் அப்ளை பண்றீங்க, அதாவது VE வோல்டேஜ் அப்ளை பண்றீங்க. இப்போ இந்த VDங்கிறது வந்து டயோட் த்ரெஷோல்ட் வோல்டேஜ். டயோட் மினிமம் ஒர்க் பண்றது நம்ம கொடுக்க வேண்டிய வோல்டேஜ். இது சிலிக்கானா இருந்தா என்ன சொல்லுவோம், 0.7, ஜெர்மானா இருந்தா 0.3 சொல்லுவோம் இல்லையா. அந்த த்ரெஷோல்ட் வோல்டேஜ், அதாவது VD பிளஸ் நீட்டா இன்டு VBB, அதான் பீக் வேல்யூன்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, வோல்டேஜ் அப்ளை பண்ணிட்டோம்.
கரண்ட் ஃப்ளோ அதாவது வோல்டேஜ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பீக் வேல்யூ வந்த உடனே டயோடு கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் RB2 கண்டக்ட் பண்ண வரும்போது நம்ம எமிட்டர் இருந்து ஃபோர்ஸ் வந்து இன்ஜெக்ட் ஆகி கரண்ட் ஃப்ளோ நடக்கும் RB1 வழியா. அப்போ உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், வோல்டேஜ் குறைஞ்சிரும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு வந்த உடனே, ஏன்னா அதில் இருக்கிற மெஜாரிட்டி கேரிஸ் வந்து ஃப்ளோ ஆன உடனே நீங்கள் வந்து சேச்சுரேஷன் ரீஜனுக்கு போயிட்டு மறுபடியும் கரண்ட் வோல்டேஜ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரீஜனை வந்து என்ன பண்ணுவோம், சேச்சுரேஷன் ரீஜன் சொல்லுவோம். இந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிற ரீஜனை ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சு கரண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அந்த ரீஜனுக்கு வந்து நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் சொல்லுவோம். இந்த நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் இருக்கு இல்லையா, அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த எமிட்டருக்கும் RB1க்குள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சடனா என்ன ஆகும்னா ரொம்ப அதிகம் 50 ohms, நியர்லி 50 ohms குறைஞ்சிரும். அது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையும். ஏன்னா கரண்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையும். அந்த இதை வந்து என்ன சொல்றோம், நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் சொல்றோம். இங்க பாருங்க, இங்க வந்து நான் ஒரு UJT ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டரோட சர்க்யூட் கொடுத்துருக்கேன். UJT ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டரோட சர்க்யூட் கொடுத்துருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்கும். இதுல 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். இதுல வந்து நம்ம UJT ஆஃப்ல இருக்கிற வரைக்கும் இந்த VB2 அதாவது பேஸ் 2க்கு இடையில எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நெகட்டிவ் பல்சஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா ஆஃப்ல இருக்கு, UJT ஆனே ஆகலை. இப்போ இந்த கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், UJT எமிட்டருக்கு வோல்டேஜ் கிடைக்கும், UJT ஆன் கண்டிஷனுக்கு போகும். அந்த நேரத்தில் உங்களுக்கு VB1 வழியா பாசிட்டிவ் பல்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி கெப்பாசிட்டி அக்ராஸ் நீங்க எடுக்கும்போது கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகும்போது பாசிட்டிவ் பல்ஸ் சாட்டூத் வேவ்ஃபார்ம் உங்களுக்கு ரைஸ் ஆகும். அதே டிஸ்சார்ஜ் முடிஞ்ச உடனே டிஸ்சார்ஜ் ஆகும்போது தான் இது என்ன ஆகுது, UJT ஆன் ஆகுது. டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த திருப்பியும் மறுபடியும் டிஸ்சார்ஜ் ஆனோடனே கெப்பாசிட்டி மறுபடியும் சார்ஜ் ஆகுது. அப்போ இந்த UJT சார்ஜிங் அந்த கெப்பாசிட்டி சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அவுட்புட்டை ஆன் ஆஃப் மாறிட்டே இருக்குது. பாருங்க கொடுத்துருக்கேன், இங்க VBB கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுது, R1 வழியா, அதான் எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ், R1 வழியா கெப்பாசிட்டர் வந்து என்ன ஆகுது, சார்ஜ் ஆகுது. R1 வழியா கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுது. கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகி இப்போ வந்து கெப்பாசிட்டர் வந்து டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அதோடைய நம்ம கொடுத்த வோல்டேஜ் சார்ஜ் அதோடைய பீக் வேல்யூக்கு கெப்பாசிட்டர் வேல்யூக்கு சார்ஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. எது வழியா அந்த எமிட்டருக்கு வருது, வந்து எது வழியா வருது, R2 வழியா கிரவுண்டுக்கு போகுது. அந்த நேரத்தில் என்ன ஆகுது, UJT ஆனுக்கு போகுது. இது வந்து பாருங்க, நம்ம கெப்பாசிட்டி சார்ஜிங்கும் டிஸ்சார்ஜிங்கை காட்டியிருக்கோம். ஒரு சிக்னல் என்னும்போது நமக்கு ஆன் டைமும் ஆஃப் டைம் சேர்ந்து தான் அதோடைய பீரியட். இப்போ RB1 அக்ராஸ் எடுக்கும்போது இங்க பாருங்க, கெப்பாசிட்டர் வந்து ஆன் அதாவது கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகிட்டு இருக்கும் போது இதுல வந்து என்ன ஆகும், இங்க UJT ஆஃப்ல இருக்கும், அவுட்புட் வந்து ஆஃப்லயே இருக்கும். கெப்பாசிட்டி டிஸ்சார்ஜ் ஆகும்போது UJT ஆனுக்கு போயிடும். அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து RB1க்கு அக்ராஸா பாசிட்டிவ் ட்ரிகரிங் பாசிட்டிவ் பல்சஸ் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ நீங்க டிசைட் பண்ணும்போது நம்ம வந்து RE ரெசிஸ்டன்ஸ், அதாவது R1 ரெசிஸ்டன்ஸ் இங்க போட்டிருக்கேன். இந்த R1 ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுக்கு இடையில நம்ம அதை டிசைட் பண்ணணும், அதை டிசைன் வைக்கணும்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அதுக்கு வந்து என்னன்னா, எவ்வளவு வோல்டேஜ் அப்ளை பண்றீங்க, பேஸ் 1க்கும் பேஸ் 2க்கு இடையில எவ்வளவு வோல்டேஜ் அப்ளை பண்றீங்க, மைனஸ் VB அது பீக் வேல்யூ டிவைடட் பை பீக் கரண்ட், அது மேக்சிமம் வேல்யூ. ரொம்ப குறைவான வேல்யூன்னா VBB மைனஸ் வேல்யூ வோல்டேஜ் டிவைடட் பை வேல்யூ கரண்ட். இது போட்டீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், எந்த ரெசிஸ்டன்ஸ் இது மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளவு போடலாம், லோயஸ்ட் வேல்யூ எவ்வளவு போடலாம், இதுக்கு இடையில தான். இதுக்கு அதிகமாக குறைவா போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து UJT இதாயிடும். இப்போ நமக்கு ஒரு பீரியாடிக் டைம்ங்கிறது T = T1 + T2, அதாவது ஆன் இன்டு ஆன் பிளஸ் ஆர். இதை வந்து T வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணணும்னு சொன்னா, R1 அதாவது எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ் R1 × C, அது கெப்பாசிட்டி வேல்யூ, நேச்சுரல் லாகரிதம் ஆஃப் 1 டிவைடட் பை 1 மைனஸ் நீட்டா. நீட்டாங்கிறது நம்ம முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம், RB1 டிவைடட் பை RB1 + RB2. அப்போ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் நமக்கு தெரியும், ஃப்ரீக்வன்சிக்கு டைமுக்குள்ள ரிலேஷன்ஷிப், ஃப்ரீக்வன்சி = 1/T. அப்போ இது = 1 டிவைடட் பை
R1 C natural logarithm of 1 divided by 1 minus neta. இப்போ நம்ம வந்து ப்ராக்டிகலுக்கு போவோம். ப்ராக்டிகலுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம இந்த ப்ராக்டிகல்னால என்னென்ன நம்ம கடைசியில் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி யூஜேடியை நம்ம செக் பண்ணுறது, எப்படி ஒரு ஆசிலேட்டரை நம்ம அசம்பிள் பண்ணுறது, அப்போ அவுட்புட் வேவ் ஃபார்மை எப்படி எடுக்கிறோம், அதை எப்படி அதோட ஆன் டைம் ஆஃப் டைம் அதாவது ரைசிங் டைம் ஃபால் டைமை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இதில் பார்க்கலாம். இந்த ஒரு யூஜேடி ரிலாக்ஷன் ஆசிலேட்டருக்கு நமக்கு என்னென்ன காம்பனன்ட் வேணும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன வேணும், ஒரு யூஜேடி வேணும், 3 ரெசிஸ்டன்ஸ், ஒரு கெப்பாசிட்டன்ஸ். இதில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோ ஓம்ஸும், அதாவது நான் இங்கே வந்து 12 கிலோ ஓம்ஸ், அந்த இதில் நம்ம தப்பாக கொடுத்துருப்பேன், 12 கிலோ ஓம்ஸ், 330 ஓம்ஸ், ஒரு 60 ஓம்ஸ் எடுத்திருக்கேன், 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். கெப்பாசிட்டி வேல்யூ வந்து 0.47 எடுத்திருக்கேன், 0.47 எடுத்திருக்கேன். 0.47 எடுத்திருக்கேன். பவர் சப்ளை வந்து 12 வோல்ட் இதுக்கு கொடுத்துருக்கேன், 12 வோல்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு என்கிட்ட ஒரு பையன் ஒன்று கேட்டான், எப்படின்னா, சார் ஒரு லைட் வந்து அது ஆன் ஆகி ஆஃப் ஆகிட்டு இருக்கு, இது எப்படி சார் நம்ம இப்போ டிசைன் பண்ணுறது கேட்டான். அப்போ தான் எனக்கு ஒரு இது வந்தது. நமக்கு வந்து சிம்பிளாக வந்து என்ன பண்ணலாம், ஒரு யூஜிடியில் கூட என்ன பண்ணலாம், ஃப்ளாஷ் லைட்டு யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஏன்னா ஒரு பல்ஸ் வந்து ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆச்சுன்னா அது ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி ஒர்க் ஆகும். அதுக்கு அவனுக்கு சொன்னேன். அப்புறம் இந்த யூஜிடி எங்கெங்க ஒர்க் ஆகுது, இந்த யூஜிடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் எங்கெங்க ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, நமக்கு வந்து நம்ம ஏதாவது நமக்கு தெரியும், நம்ம எஸ்சிஆர் ட்ரிகரிங் யூஸ் பண்ணுவோம், அந்த ஷார்ட் டூத் அதாவது பல்சஸ் யூஸ் பண்ணுவோம், ட்ரையாக் யூஸ் பண்ணுவோம், ட்ரையாக் ட்ரிகரிங் யூஸ் பண்ணுவோம், எஸ்சிஆர் ட்ரிகரிங் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நமக்கு வந்து ஆசிலோஸ்கோப்ல உங்களுக்கு வந்து என்ன வேணும், ஷார்ட் டூத் வேவ் பண்ணுவோம்ல, தெரியும் இல்லையா, இதுல இருக்கு இந்த யூஜிடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டரை நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க சர்க்யூட்டை பார்த்துங்க, இங்க ஒரு யூஜிடி 2 ரெசிஸ்டன்ஸ், ஒரு 12K 3 ரெசிஸ்டன்ஸ், ஒரு 12K ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இதுல 3 இடத்துல அவுட்புட் வேவ் ஃபார்ம் எடுக்கலாம். ஒன்று B1 அக்ராஸ், B1 to கெப்பாசிட்டர், B2 கெப்பாசிட்டர், B1 to கிரவுண்டு, B2 to கிரவுண்டு, கெப்பாசிட்டர் டு கிரவுண்டு, 3 எடுத்துருக்கலாம். கெப்பாசிட்டர் அக்ராஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டூத் வேவ் ஃபார்ம், B1க்கும் கிரவுண்டுக்கு இடையில எடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் பல்சஸ், B2க்கும் கிரவுண்டுக்கு இடையில எடுத்தீங்கன்னா நெகட்டிவ் பல்சஸ் கிடைக்கும். இங்க கொடுத்துருக்க வேவ் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்க. இதுதான் இப்போ இதை மாதிரி கிராஃபில் போடலாம். இதே மாதிரி இந்த ஃபால் டைம் ரைஸ் டைம் எல்லாம் நம்ம சிஆர்ஓ யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ப்ராக்டிகல் செய்யறதுக்கு முன்னால் என்னென்ன பண்ணணும், எல்லா காம்பனன்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், கலெக்ட் பண்ணிட்டீங்க. முதல் காம்பனன்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக், அதோடைய ஸ்பெசிஃபைடு வேல்யூவில் இருக்கான்னு செக் பண்ணுறீங்க. அப்புறம் அந்த பிரெட் போர்டில் யூஜிடியை கரெக்டான பொசிஷனில் வைக்கிறீங்க. அப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸை அதில் இன்செர்ட் பண்ணுறீங்க. இன்செர்ட் பண்ணிட்டு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறீங்க, சிஆர்ஓ கனெக்ட் பண்ணுறீங்க. பவர் சப்ளை ஆன் பண்ணி சிஆர்ஓ ஆன் பண்ணிவிட்டு 3 இடத்துல நம்ம என்ன பண்ணோம், அவுட்புட் எடுக்கலாம்னு சொன்னோம்ல, B1 அக்ராஸ், B2 அக்ராஸ், கெப்பாசிட்டர் 3 இடத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம். நீங்கள் வந்து அட் அ டைமில் 2 வேவ் ஃபார்ம் பார்க்கணும், டூயல் ட்ரேஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஒவ்வொரு 3 வேவ் ஃபார்ம் இருக்குதுனால நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் B1 அக்ராஸ் பாருங்க, B2 அக்ராஸ் பாருங்க, அப்புறம் கெப்பாசிட்டர் அக்ராஸ் பாருங்க. அதோடைய வேல்யூஸ் வந்து டேப்லெட் பண்ணுங்க. அதுக்கு இந்த ப்ராக்டிகல் செய்யும். அதனால நாங்கள் எப்பவுமே நம்ம கையில் வாட்ச் கட்டுறது ப்ராக்டிகல் செய்யும் போது அது யூஸ் பண்ணக்கூடாது. லூஸ் ஒயர்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். கேபிள் வந்து லைவா இருக்கா, கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு என்னது டிஎஸ்ஓ இருக்கு. டிஎஸ்ஓ பற்றி தெரியாமலே நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது.
எந்த எக்யூப்மெண்ட்னாலும் நம்ம அதை கரெக்டாக ஒர்க் பண்ண தெரிஞ்சுதான் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம டவுட்ஸை கிளியர் பண்ணுவோம். உங்களுக்கு இது ஒன்று இதுலேயே சொல்கிற கொஸ்டின்ஸும் கேட்குறேன். இப்போ வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் யூஜிடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர்? இதுக்கு லாஸ்ட் செஷனில் கேட்கணும், இப்போ சொல்கிறேன். இப்போ யூசஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இது ஷார்ட் டூத் வேவ்ஃபார்மை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே மாதிரி பாசிட்டிவ் பல்சஸ் நெகட்டிவ் பல்சஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இதை இப்போ நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணலாம், சிஆர்ஓவில் நம்ம யூஸ் பண்ணுறோம், வேவ்ஃபார்ம் ஜென்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது அந்த வேவ்ஃபார்ம்ஸ் வந்து எங்கே இதுக்கு எஸ்சிஆர் ட்ரிகரிங்க்கு ட்ரையாக் ட்ரிகரிங்க்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வாட் இஸ் தி ஷேப் ஆஃப் தி அவுட்புட் வேவ்ஃபார்ம், என்னென்ன ஷேப் வர்றது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஷேப் பண்ணணும், ஷார்ட் டூத் வேவ்ஃபார்ம் கிடைக்கும். அடுத்தது இதில் வந்து நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ் ட்ரிகரிங் பல்ஸ், பாசிட்டிவ் எட்ஜ், அதை எட்ஜை மாற்றிக்கலாம். பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் யூஸ் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் யூஸ் பண்ணுற மாதிரி பல்சஸ் அவுட்புட்டில் எடுத்துக்கலாம். யூஜெட்டில் என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 பேஸ் 1 பேஸ் 2 எமிட்டர் இருக்கு. ஓகே, இதை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இதை நம்ம சொன்ன பிறகு நீங்களும் என்ன பண்ணணும், சரி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கணும், ஆசிலேட்டர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்கணும். இருங்க, இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சார் பிரபு சார், ஆடியோ ஸ்கிரீன் சார் அல்ல. வணக்கம் வாங்க சார், இது முடிய போதுமா சார்? மைக் போங்க, வேற பட்டன் அங்கே வாங்க சார். இங்கே மைக் மீட்டில் போடுங்க, ஆன் பண்ணுங்க. ஸ்டார்டிங் ஷேருக்கு வாங்க, ஷேருக்கு வாங்க சார். ஸ்டார்டிங் வாங்க. சவுண்ட் கேக்குதா? கேக்குதா சார்? ஆடியோ கேக்குதா? ஹலோ சார் சார் கேக்குதுங்களா? கேக்கல சார், கேக்கலையா? இல்ல சார் கேக்கல. ஒரே ஒரு நிமிஷம் சார். சார் சொல்லுங்க சார். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே சார், ஓகே. கட் பண்ணுங்க, ஆடியோ கட் பண்ணுங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆடியோ கட் பண்ணுங்க, மைக் மியூட் பண்ணுங்க சார். சரி, இப்போ சரி சார். இப்போ நாம இங்க போர்டில் வந்து நம்ம ஒரு யூஜிடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டருடைய படத்தை போட்டிருக்கோம். யூஜிடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் படத்தை போட்டிருக்கோம். இதை தான் இப்போ என்ன பண்ண போறோம், அசம்பிள் பண்ண போறோம். இதுல வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 330 ஓம்ஸ், ஒரு 60 ஓம்ஸ், ஒரு 12 கிலோ ஓம்ஸ் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு கெப்பாசிட்டர் வந்து 4.7 கெப்பாசிட்டர் எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு வந்து அவுட்புட் வந்து டிசைட் பண்றது வந்து இந்த 12 கிலோ ஓம்ஸும் இந்த கெப்பாசிட்டர் 0.47 கெப்பாசிட்டர் தான் நம்ம அவுட்புட் வந்து டிசைட் பண்ண போகுது. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்றோம், அவுட்புட் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம முடிவு செய்ய போறோம். நீங்க இப்போ நமக்கு அவுட்புட் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகணும்னு சொன்னா நம்ம இந்த கெப்பாசிட்டர் வேல்யூயும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூயும் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேல அவுட்புட்ல மேல வந்து 12 வோல்ட் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்கோம். கீழே வந்து கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிட்டீங்க. கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிட்டோம். அவுட்புட் வந்து எந்தெந்த இடத்துல எடுக்கணுன்றதுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், சிஆர்ஓவை
கனெக்ட் பண்ணிருக்கோம். சிஆர்ஓவை கனெக்ட் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர் அக்ராஸா ஒரு சிஆர்ஓவும் பி2க்கும் கிரவுண்டுக்கு இடையில ஒரு சிஆர்ஓ கனெக்ட் பண்ணியிருக்கோம். பி1க்கு அக்ராஸா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்க ஒரு இப்போ இந்த அவுட்புட் வேவ்ஃபார்மை பார்க்குறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் அக்ராஸ் எடுத்து ஷார்ட்வுத் வேவ்ஃபார்ம் பி1க்கு அக்ராஸா எடுக்கிறோம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பல்சஸ் அவுட்புட்ல கிடைச்சிருக்கு. பாசிட்டிவ் பல்சஸ் கிடைச்சிருக்கு. பி2க்கு அக்ராஸா எடுத்திருக்கோம். அது வந்து நெகட்டிவ் பல்சஸ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு. இப்போ அந்த கெப்பாசிட்டர் அக்ராஸை எடுக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பல்ஸ் வித் அதிகமா இருக்கும். அதாவது ஆன் டைம் அதிகமா இருக்கும், ஃபால் டைம் கம்மியா இருக்கும். இது வந்து ஆன், இது ஃபால். இப்போ இது கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகும்போது அதிக நேரம் எடுத்துக்குது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பொறுத்து. டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த எமிட்டர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சாரி பேஸ் ஒன் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்து ரொம்ப டைப் குறைவா எடுத்துக்குது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணி ஒண்ணுக்கு இடையில இருக்கிற வேவ்ஃபார்ம் பாருங்க. ஆஃப் டைம் அதிகமா இருக்கு. ஆஃப் டைம் அதிகமா இருக்கு. கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகிற நேரம் அதிகமா எடுத்துக்கிறதுனால நமக்கு ஆஃப் டைம் கெப்பாசிட்டி யூஜிடி ஆன் ஆகல. ஆஃப் டைம் அதிகாது. டிஸ்சார்ஜ் போகும்போது இது யூஜிடி என்ன ஆயிடுது? ஆன் ஆகுது. அப்போ உங்களுக்கு அவுட்புட் கிடைக்குது. ஆஃப் டைம், ஆன் டைம் கம்மியா இருக்கு. இப்போ அதே நேரத்தில் VB2 எடுக்கும்போது யூஜிடி ஆஃப் ஆகல இருக்க வரைக்கும் B2ல அக்ராஸ் வந்து நமக்கு வோல்டேஜ் அதாவது அவுட்புட் கிடைச்சிட்டே இருக்கும். ஆன் டைம் ஜாஸ்தி, ஆஃப் டைம் கம்மி. இப்போ நம்ம எப்படி அசம்பிள் பண்றோம் பார்க்க போறோம். இது பிரெட் போர்டில் வந்து 4 செக்ஷன் இருக்கும். 1 2 3 4 4 செக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு ஹாரிஜான்டல், மீதி கீழே 2 செக்ஷன் வெர்டிகல் செக்ஷன்ஸ் இருக்கும். இன்னொன்னு இது இருக்கும். இப்போ நாம ஒரு யூஜிடியை எப்படி செக் பண்றதுன்னு பார்க்க போறோம். யூஜிடியை தலைகீழ இங்க வந்து எல்லா காம்பனன்ட்ஸும் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க. யூஜிடி எடுத்துக்கிட்டீங்க. இப்போ அதுக்கு முன்னால மல்டிமீட்டர் எடுத்து ஆன் பண்ணிட்டு அதுல வந்து ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை வச்சுட்டு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சை வந்து ஹை ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இப்போ ப்ரோபை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 காட்டுச்சுன்னா மல்டிமீட்டர் இஸ் ஒர்க்கிங். மல்டிமீட்டர் ஒர்க் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ என்ன பண்றீங்க? அடுத்தது யூஜிடி எடுக்கிறீங்க. யூஜிடி எடுத்து தலையில பிடிங்க. அதுல இந்த ஸ்டீல் கேப்ல ஒரு ப்ரொஜெக்டட் ஒரு பொசிஷன் இருக்கும். அது பக்கத்துல இருக்கிற டெர்மினல் வந்து எமிட்டர். அதுக்கு அடுத்தது இருக்கிற டெர்மினல் வந்து பேஸ் 1. அதுக்கு அடுத்து இருக்கிற டெர்மினல் வந்து பேஸ் 2. எமிட்டர், பேஸ் 1, பேஸ் 2. இப்போ மல்டிமீட்டர் ப்ரோப் எடுத்து அதை ப்ரோப்ல பாசிட்டிவ் எடுத்து எமிட்டருக்கும் நெகட்டிவ் எடுத்து பேஸ் 1க்கு கனெக்ட் பண்றீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காட்டுது. அங்க பாத்தீங்கன்னா 3.7 கிலோ ஓம்ஸ் காட்டுது. நமக்கு எப்பவுமே தெரியும் இதுக்கு இடையில ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தது பேஸ் 1க்கும் சாரி எமிட்டருக்கும் பேஸ் 2க்கு எடுக்கிறீங்க. இங்க 3.2 காட்டியிருக்கு. அதாவது பேஸ் 1க்கும் எமிட்டருக்கும் பேஸ் 1க்கும் அதிகம், பேஸ் 2க்கு குறைவு. இப்போ இடையில ரெண்டுத்துக்கு இடையில பாக்குறோம். பேஸ் 1க்கும் பேஸ் 2க்கு இடையில பாக்குறீங்க. அப்போ அங்க வந்து அதோடைய RBB ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காட்டுது. ஓகே, இதை வந்து நீங்க என்ன பண்றீங்க? பிரெட் போர்டில் நீங்க கரெக்டான பொசிஷன்ல வைக்கிறீங்க. இப்போ இந்த ஹாரிஜான்டல் இந்த லைன் வந்து இப்படி கனெக்ட் ஆயிருக்கும், இது வெர்டிகலா கனெக்ட் ஆயிருக்கும். அது மாதிரி இன்டர்னலி கனெக்டட், இது ஹாரிஜான்டலி கனெக்டட். இப்போ அந்த இடத்துல கரெக்டா எமிட்டர், பேஸ் 2 மேல் பொசிஷன் மேல பார்த்த மாதிரி வைக்கிறீங்க. பேஸ் 1 கீழ் பொசிஷன் பார்த்து வைக்கிறீங்க. அடுத்தது ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் அது கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஏன்னா பக்கத்துல காம்பனண்ட் இருக்கு, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இங்க கனெக்ட் பண்ணி காட்டியிருக்கோம். இங்க வந்து அதுதான் யூஜிடியில் எமிட்டருக்கு இடையில ஒரு 12K ரெசிஸ்டன்ஸ் போட்டு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இங்க வந்து ஒரு 60 ஓம்ஸ் போட்டு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து ஒரு 330 ஓம்ஸ் போட்டு பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கெப்பாசிட்டர் வந்து பாசிட்டிவ்க்கும் அதாவது எமிட்டருக்கும் கிரவுண்டுக்கு இடையில ஒரு கெப்பாசிட்டர் 0.47 கனெக்ட் பண்ணியிருக்கேன். எந்தெந்த இடத்துல நாம அவுட்புட் எடுக்கணும்னு சொல்லி 3 ஒயர்ஸ், அது அந்த எல்லோ கலர் ஒயர் தெரியுதுங்களா, அது கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்? ஒரு டிஎஸ்ஓ கனெக்ட் பண்றோம். அதே மாதிரி பவர் சப்ளை 12 வோல்ட் ஒரு ரெகுலேட்டர் பவர் சப்ளை எடுத்துக்கிறீங்க. அதை இதுக்கு வோல்டேஜ் அதாவது டிசி வோல்டேஜ் 12 வோல்ட் கொடுக்குறோம். பாருங்க, இது ரெகுலேட்டர் பவர் சப்ளை. அங்க 11.8 கொடுத்துருக்கேன்.
இங்க டிஎஸ்ஓ டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஆசிலோஸ்கோப், அந்த ப்ரோபு இப்போ டிஎஸ்ஓ ஆன் பண்ணிட்டேன். இந்த ப்ரோபை செலக்ட் பண்ணணும் இல்லைங்களா? அதாவது அதோட மல்டிப்ளையர் ரேஞ்சு 10. இதுல 2 ரேஞ்ச் இருக்கு, 10 இல்ல 1. 1ல போட்டீங்கன்னா அப்படியே வரும், இல்லைன்னா அட்டுனேஷன் ஆகி 10ல போட்டால் அட்டுனேட் ஆகி 10 டைம்ஸ் குறைஞ்சி வரும். இப்போ நான் என்ன பண்றேன், கெப்பாசிட்டர் கிராஸ் வோல்டேஜ் பார்க்குறேன். கெப்பாசிட்டர் கிராஸ் அவுட்புட்டை நான் பார்க்குறேன். உங்களுக்கு பாருங்க ஷார்ட் கிடைக்குது. அடுத்தது பேஸ் ஒன்று அக்ராஸா பார்க்குறேன். பாசிட்டிவ் பல்சஸ் கிடைக்குது, இப்போ பேஸ் 2 அக்ராஸ் பார்க்குறேன், நெகட்டிவ் பல்சஸ் கிடைக்குது. அப்போ இந்த யூஜிடியில் வந்து நீங்க 3 அவுட்புட் எடுத்துக்கலாம். நமக்கு என்ன இந்த யூஜிடி ரிலாக்ஸேஷன் 3 அவுட்புட் எடுத்துக்கலாம். எந்த இடத்துக்கு நம்ம என்ன யூஸ் ஆகுதோ அந்த அது மாதிரி. இப்போ வந்து நெகட்டிவ் பல்சஸ் தேவைப்பட்டா நம்ம B2 அக்ராஸ் எடுத்துக்கலாம், பாசிட்டிவ் பல்சஸ் தேவைப்பட்டா பாசிட்டிவ் ட்ரிகரிங் பல்சஸ் தேவைப்பட்டா B1 அக்ராஸ் எடுத்துக்கலாம், ஷார்ட் டூத் வேவ்ஃபார்ம் தேவைப்பட்டா கெப்பாசிட்டர் அக்ராஸ் நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் அப்படி கேள்வி வெளியே ஷேர் பண்றதுக்கு. ஆமா, ஷேர் பண்ணுங்க, ஷேர் கட் பண்ணுங்க. ஹலோ, இப்போ நீங்க நம்ம எப்படி ஒரு யூஜிடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் வந்து அசெம்பிள் பண்ணி எப்படி நம்ம ஷேர் ஆகுதுங்களா சார்? ஷேர் ஆகல சார். யூஜிடி ரிலாக்ஸேஷன் எப்படி வந்து காம்பனன்ட் செலக்ட் பண்ணும், எப்படி அசெம்பிள் பண்ணும், எப்படி அவுட்புட் ஷேர் ஆகலையா சார்? இதுக்கு வந்திருக்குங்க சார். ஓகே சார், கண்டினியூ பண்ணலாம் சார். ஹலோ சார், ஷேர் ஆகுதா சார்? ஓகே, சரி சார். நம்ம பிபிடி தான் சார் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம இப்போ பிபிடி தான் சார். சார் சார் கண்டினியூ பண்றேன். நம்ம இப்போ இது வரைக்கும் எப்படி ஒரு யூஜிடி ரிலாக்ஸேஷன் லெட்டர் வந்து டிசைன் பண்றது, எப்படி அசெம்பிள் பண்றது சொல்லுங்க சார். ஹலோ ஷேர் ஆகலையா? வந்துட்டு போதான். ஸ்டாப் ஷேர் வாங்க. எங்க இருக்குது இது? ஒரு நிமிஷம் சார். ஏன் அப்படி குழப்பம் வரலாம்? ஸ்டாப் ஷேர் பண்ணி கொடுங்க. சார் ஷேர் ஆகுதா சார்? ஓகே சார். ஓகே, தேங்க் யூ ஸ்டைல்ல இருக்கு சார். இருக்கு சார். ரைட், ஓகே. வந்துட்டேன் சார். நம்ம எப்படி ஒரு யூஜிடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, அதை எப்படி டிசைன், ஃபர்ஸ்ட் எப்படி டிசைன் பண்றோம், எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி அசெம்பிள் பண்றது எப்படின்னா, நம்ம வந்து ரைசிங் டைமும் ஃபால் டைம், அதாவது ஆன் டைமும் ஆஃப் டைமும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அது சிஆர்ஓல நம்ம வச்சு வேவ்ஃபார்ம் வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கூட நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ அப்படி டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்போ நீங்க கேட்கலாம். ஹலோ சார், டவுட் செஷன் போலாமா சார்? டவுட் செஷன் போலாம் சார். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மோனிஷா, உங்க டவுட் கேட்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். ஓகே சார், தேங்க் யூ சார். செஷன் அவ்வளவுதானா சார்? அவ்வளவுதான் சார். ஓகே சார், தேங்க் யூ சார். செஷன் நல்லா இருந்துச்சு சார், யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். சார் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொஞ்சம் ஒரு செகண்ட் சொல்லிருக்கீங்களா சார்? ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிடுச்சு இன்னைக்கு. சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல
ஒரே நிமிஷம். அதான் சார் கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் சார். சார் ஓகே சார், தேங்க்யூ சார். சார் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஷேர் ஆகுதா சார்? சார் சார் தேங்க்யூ சார். தேங்க்ஸ். ஓகே சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். சார் என் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சார்.